நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுடைய தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். எங்க தோட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுவரைக்கும் டைரக்டராகவும் நடிகராகவும் மட்டும்தான் இவரை நீங்க பார்த்துருப்பீங்க. விவசாயத்தை நேசிக்கிற ஒருவர் விவசாயம் பண்றதை பார்க்க போறீங்க. எங்க மாமியார் வந்து குப்பையில ஓடலன்னு வந்து திட்ட போறாங்க. ஆனா அவரு காட்டுக்கு வரமாகட்டு அப்படின்ட்டு இப்ப எடுத்து போடுறாரு. உண்மையான கிருமி நாசினி எதுன்னா அது இதுதான். இன்றைய இளைஞர்கள் வந்து இதை தொடர்றதுக்கே அருவருப்புப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இதுதான் பிடிச்சி தெரியும். தண்ணி கட்டுறக்கு நேரமா எந்திரிச்சு வந்துட்டாரு இன்னைக்கு. பாருங்க, டைரக்டர் வேலை செய்யறாரு. பறவைகளோட சத்தத்துல வாழ்ற இந்த வாழ்க்கையில மட்டும்தாங்க நிம்மதிங்கிற ஒண்ணு இருக்கு. கொய்யா மரம், அதுக்கு பக்கத்துலயே வந்து எலுமிச்சங்கன்னு வச்சிருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய எலுமிச்சம்பழம் இருந்தது. அப்ப நிறைய பழுத்து வேஸ்டா போச்சு. கடைகளில் கூட யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ வெயில் காலம், ஆனால் எலுமிச்சம்பழம் இல்லை. பக்கத்துலேயே பப்பாளி மரமும் எங்களுதெல்லாம் இருக்கு. பப்பாளி பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? இதுதான் எங்களுடைய கட்டுத்தர. அந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருக்கு. இந்த குப்பையெல்லாம் நம்ம உரமா யூஸ் பண்ணலாம். என்னோட கணவர் நிறைய ஆசையா வச்ச மரங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. மாங்காய் மரம் இது வரைக்கும் ஒரு தடவை தான் காய்ச்சது. இந்த வருஷம் தான் காய் நல்லா பிடிச்சிருக்கு. இது வந்து பலாமரம். அதே மாதிரி இது ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்துலேயும் இப்போ காய்கள் வந்து நிறையா விட்டுருக்கு. குச்சியெல்லாம் அடுக்கி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெகுலராக வெயில் காலத்தில் கட்டல் போட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசுகிற ஒரு இடம். இங்கே மம்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இது சீத்தாப்பழ மரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீத்தாப்பழம். அதனால் எங்கள் அம்மா ஊர்லேருந்து ஒரு 2-3 சீத்தாப்பழம் ஒரு தடவை கொண்டு வந்திருந்தேன். அந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு விதைகளை எடுத்து வச்சுட்டு எங்களுடைய தோட்டம் ஃபுல்லாக இறச்சி விட்டுருந்தேன். ஒவ்வொரு தடவையும் எங்கள் தோட்டத்தில் உழவோட்டும் போது சீத்தாப்பழ செடிகள் வர வர எல்லாமே போயிருச்சு. ஒரு 4-5 மரம் மட்டும் அங்கங்கே முளைச்சிருக்கு. இந்த மரம் எங்கள் மாமனார் வச்ச புளிய மரம். இந்த மரத்தை மட்டும் எந்த காலத்துலேயும் வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் என்னோட வீட்டுக்காரரு. இது வந்து முருங்கை மரம். நிறைய முருங்கைக்காய் இந்த தடவை வந்து பிடிச்சிருக்கு. இங்கேயும் ஒரு மாமரம் நம்ம வச்சுருக்கோம். இங்கே ஒரு மாதுளை மரம் வளர்ந்துட்டு இருக்கு. என்னோட கணவர் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, தோட்டத்தில் நம்ம அவங்க தேவையான பழங்களை பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறையா மரங்களை வளர்த்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி நிறையா மரங்கள் வாங்கி வச்சுருக்காரு. காலையிலேயே இந்த பக்கம் இருக்கிற கிணத்துல தண்ணி கட்டிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நெல்லி மரம், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நெல்லி மரம் அந்த பக்கம் இருக்குது. அதோட இங்கே வந்து ஒரு தேக்கு மரம் இருக்குது. ஒருவேளை நம்ம வீடு கட்டினோம்னா இந்த மரத்தில் நிலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். எனக்கு தோட்டத்தில் விளைவிக்கிறத பற்றியெல்லாம் அதிகமாக தெரியாது. சின்ன சின்ன மிளகாய் செடிகள் அங்கங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியும் இருக்குது. கத்திரிக்காய் இப்போ தான் பூ பூத்துருக்குதுல. இங்கே ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே குட்டி தக்காளி பழமும் இருக்கும். குட்டி தக்காளினா நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்க வரைக்கும் எனக்கே குட்டி தக்காளினா என்னன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த குட்டி தக்காளி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற தக்காளியை விட இந்த தக்காளியில் குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே எங்கள் தோட்டம் தாங்க. இது என்ன மரம்னு மறந்துட்டேன். ஆக்சுவலி அவருக்கு தான் தெரியும். உண்மையாலுமே இந்த மாதிரி இடங்கள்ல வாழ்கிறது நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும். எல்லாருமே வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வெளியே போயிடுறோம். இங்கே தென்னை மரம், இங்கே முன்னாடி ஒரு மரம் இருக்குது. அது வந்து கொய்யா மரம். இந்த காடு ஃபுல்லாக நம்ம வந்து குச்சி ஊனி இருக்கோம். இதுக்கு நல்லா தண்ணி கட்டி நல்லா உரம் போட்டு நல்லா நம்ம பாதுகாத்தோம்னா நல்ல ஒரு கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். எங்கள் தோட்டத்தில் நடுவில் இந்த 2 தேக்கு மரம் வந்து இருக்குது. எங்களுக்கு தென்னம்பிள்ளை அங்கங்கே நாங்கள் இப்போ வச்சுட்ருக்கோம். அதுக்கு இடையில நிறைய விவசாயம் பார்க்குறோம். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்தை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பனைமரம். இந்த பனைமரத்துக்கு கீழேயே இன்னொரு கொய்யா மரம். அதே மாதிரி இன்னொரு பனைமரம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு கொய்யா மரம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் நிறைய தென்னம்பிள்ளை இப்போ வச்சுட்ருக்கோம். தோட்டத்தை நம்ம நல்லா பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளுமே இருக்குது. நம்ம பேரம்பேத்தி காலத்தில் நம்மளுடைய லைஃப் இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளுமே இருக்குது. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. இந்த விளாகில் தான் சொல்கிறேன். அவர் வந்து விவசாயத்தை ரொம்ப நிறையா நேசிக்கிறாரு அப்படிங்கிறத அவர் விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுலேயே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் விவசாயம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக தெரியும்.
அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப் போயிடுச்சு. என்னோட கணவர் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னோட வாழ்நாள் கடைசி நாட்கள் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் நம்மளோட தோட்டத்தோட எல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து ரசித்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்.